தமிழக மீனவனை சுட்டு கொன்ற ஈரான் கொள்ளையர்கள். இந்த மீனவனுடைய உடல் இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரலன்னு சட்டசபையில குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி, இதற்கு சட்டசபையில இன்னைக்கு பதிலளித்த ஆதவ் அர்ஜுனா. என்னதான் நடந்துச்சு, இத பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜுசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், சட்டசபையில என்ன நடந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் இந்த மீனவர், இந்த மீனவர் எப்படி இறந்தாரு, எப்ப இறந்தாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட், இந்த மீனவரோட ஊர் எங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் பஞ்சாயத்துல நெடுவாய் கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த மீனவர். பேர் மாவீரன், வயசு 40. இவங்க கூட யாரெல்லாம் சவுதிக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர், பால்ராஜ், கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன். இவங்க 4 பேருமே சேர்ந்து தான் ஃபாரின், அதாவது சவுதியில போய் மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவங்க தான் 4 பேரும் சேர்ந்து போவாங்க. சரியா? அதே மாதிரி ஆகஸ்ட் 10ஆம் தேதி சவுதி அரேபியா கடல் இருக்குல்ல, அங்க போய் மீன் பிடிக்க போனாங்க. போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய கடல் கொள்ளையர்கள் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு. வந்தவங்க அந்த கொள்ளையர்கள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல தாக்கி அத கைப்பற்றிறணும். அதாவது கொள்ளையடிச்சிரணும். இவங்க கிட்ட என்னதெல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கொள்ளையர்கள் நினைக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 மீனவர்களும் கொள்ளையர்கள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு. இவங்க என்ன பண்றாங்க, இவங்கள பாதுகாக்கிறதுக்காக, தற்காப்புக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கொள்ளையர் கையில என்ன இருந்திருக்குது? துப்பாக்கி இருந்திருக்குது. உடனே அந்த கொள்ளையர் என்ன பண்ணிட்டாங்க, துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணதுல மாவீரன் மேல குண்டு பாஞ்சிருக்குது. உடனே இந்த மாவீரன் ஸ்பாட்லே இறக்குறாரு. சரியா? ஆனா சில ஊடகங்கள்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாவீரன், மீனவர் மாவீரருக்கு தலையில, நெத்தியில அந்த புல்லட் பாஞ்சிருக்குது. அதனால தான் ஒரு ஸ்பாட்ல இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? மீதி உள்ளவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு நல்ல படுகாயம், மீதி 2 உள்ளவங்களுக்கு காயம் தான். சரியா? சரி, ஓகே. இவ்ளோ சம்பவம் நடந்துக்குது. இந்த தகவல் யார்கிட்ட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா கடற்படை வீரர். அவங்க அவங்க கிட்ட தகவல் போகுது. அவங்க அந்த இடத்துக்கு இவங்க 4 பேருமே கைப்பற்றாங்க. பார்க்கும்போது மாவீரன் ஆல்ரெடி இறந்துட்டாரு. அதுல ஒருத்தர் நல்ல காயம். மீதி 2 பேர் லைட்டா தான் காயம். சரியா? அதுல ஒருத்தர் யார் ரொம்ப காயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் தான். அவர் ரொம்பவே காயம் அடைஞ்சதுனால உடனே சவுதி அரேபியால உள்ள ராணுவ மருத்துவமனையில வச்சு இவருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா? இதுதான் நடந்த சம்பவம். சரி, ஓகே. அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த மீனவன் இறந்துட்டாம்ல. இந்த மீனவர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்துட்டு தகவல் யாருக்கு? அவங்க உறவினர்களுக்கு வருது. அப்போ உறவினர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த உடல வாங்கியாவது தந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்படி நடந்துட்டே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சோகத்துல இருந்தாங்க. சரியா? ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த மாவீரன் மீனவர் இறந்திருக்கிறாரு. இன்னைக்குமே 10 நாள் ஆகுது. அதாவது ஆகஸ்ட் 10லேருந்து இன்னைக்கு ஆகஸ்ட் 20 மொத்தம் 10 நாள் ஆகுது. இன்னுமே அவருடைய உடல் தமிழகத்துக்கு வரல. அதுல ஒருத்தர் நல்ல படுகாயம் அடைந்திருந்தார்ல, சங்கர். அவர் 10 நாளா ராணுவ மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவுல இருந்தாரு. இன்று காலையில, அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாரு. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் என்ன பண்ணனாங்கன்னா, ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி இந்த விவகாரத்தை குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தாக்கல் செஞ்சாங்க சட்டசபையில. ஆனா அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 19ஆம் தேதி சட்டப்பேரவையில அந்த தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளல. இத பார்த்து கடுப்பாகி அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும், அவங்க கூட இருக்க உறுப்பினர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளிய வந்துட்டாங்க. சரியா? வெளிய பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில என்னதான் சொல்லி தீர்த்தாங்க, கொட்டி தீர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழன் வெளிநாட்டுல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அவருடைய உடல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க கேட்கிறோம். இத கூட பேரவையில பேச அனுமதிக்கல. இது தமிழர்களின் துயரத்த புரிந்து கொள்ளாத அரசு அப்படிங்கிற மாதிரி அவரு கடுமையா குற்றம் சாட்டுனாங்க. சரியா?
அதாவது இது நேத்துக்கு நடந்த சம்பவம். ஆகஸ்ட் 19ஆம் தேதி இது நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் ஆச்சு. அடுத்த நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி மறுபடியுமே இன்னைக்கு சட்டப்பேரவையில எல்லாருமே கூடுனாங்க. கூடும்போதுமே இந்த தமிழக மீனவர் உடல் இன்னும் வரைக்குமே வரலல்ல தமிழகத்துக்கு. அத குறித்து மறுபடியுமே கேள்வி எழுப்புறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார், தலித், ராமச்சந்திரன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் இந்த பிரச்சனை குறித்து மீண்டுமே கேள்வி எழுப்புறாங்க. சரி, ஓகே. இதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமா வந்து ஆதவ் அர்ஜுனா, அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணாங்கன்னா, பதில் அளிச்சாங்க. சரியா? இத குறித்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து விளக்கம் அளிச்சிருந்தாங்களா, அந்த விளக்கத்துல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாரி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். மயிலாடுதுறையை சேர்ந்த மாவீரன் சங்கர், பால்ராஜ், மணிகண்டன் ஆகிய கடந்த மே மற்றும் ஜூலை மாதங்களில் மீன்பிடி தொழிலுக்காக சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளனர். அவர்கள் அங்கு மீன்பிடிக்க சென்றபோது கடற்கொள்ளையர்கள் தாக்கியதால் தங்களை தற்காத்து கொள்ளும் பொருட்டு கடற்கொள்ளையர்களை தடுக்க முயன்றுள்ளனர். அப்போது கொள்ளையர்கள் மீனவர்களை சுட்டனர். இதில் மாவீரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இச்சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் இறந்த மாவீரனின் உடலை இந்தியாவுக்கு அனுப்ப காலதாமதம் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இறந்தவரின் உடலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து வருகிறார். மேலும் மீன்வளத்துறை செயலாளர் இறந்தவரின் உடலையும் காயமடைந்தவர்களையும் தமிழகத்துக்கு கொண்டு வருவதற்காக தூதரக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அமைச்சர் மேலும் சொன்னாரு, மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் உடலை கொண்டு வர நடவடிக்கை எடுத்துட்டு வருகிறார். மீன்வளத்துறை செயலாளர் மத்திய வெளியுறவு அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தூதரகம் மூலம் உடலை காயமடைந்த மீனவர்களையும் கொண்டு வர முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் நிவாரணம் மற்றும் உதவியல் குறித்து விரைவில் அறிவிப்பு செய்வார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில தெளிவாக விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதாவது அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னுமே அந்த மாவீரன் தமிழகத்தை சேர்ந்த மீனவரோட உடல் வந்து தமிழகத்துக்கு வரலல்ல. அதுக்கு காரணம் வந்து புலன் விசாரணை வந்து நடந்துட்டு இருக்குது. அதனால தான் தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு தெளிவாக சொன்னாங்க. நேத்தைக்கு சட்டப்பேரவையிலேருந்து வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் அவங்களுடைய உறுப்பினர்களும் என்ன பண்ணனாங்க, குரல் கொடுத்தாங்க. இது என்ன அரசு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. பட் இது எல்லாத்துக்குமே தெளிவா புரிய வைக்கும் விதமாக இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து குரல் கொடுத்திருந்தாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்க. ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு அவர் விளக்கம் கொடுத்திருந்தாரு. இது உங்கள பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு ஓகே மாதிரி இருந்துச்சு? நேத்தைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து அந்த மீனவருக்கு சார்ந்து குரல் கொடுத்திருந்தாங்க. இத குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.